அதன் மூலம் உமது மகிமையை நாங்கள் பரிசாற்ற வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எந்த ஒரு தவறுகளும் வராதபடி இந்த வில்லுப்பாட்டினை உங்களுடைய கருத்திலே தருகிறோம். ஆமென். தந்தட்டோம் என்று சொல்லியே வில்லினை பாட, ஆமா வில்லினை பாட வந்தருள்வாய் கலை மகனே. காலத்தோடு இரு தந்தங்களும் காலத்தோடு தந்தங்களும் காலத்தோடு துணியோடு ஆமா துணியோடு தந்தோம் தந்தோம் தருகிற தந்தோம் தந்தோம் தருகிற திருத்துவத்தை உணர்த்த திருச்சபைகளை ஆள திருமகானவர் பிறந்தார். உன்னிலத்தையும் ஆண்ட முப்பெரும் மன்னர்கள் வந்தவர் அடிபணிந்தார். தேவகுமாரனை பாலகன கண்டு தேவர் தூதர்கள் உற்சாகம் கொண்டு ஆர்ப்பரித்து நின்ற பொன்னான பாலகனின் பெயரும் அன்பான பெரியவர்களே, தம்பி தங்கைமார்களே, இந்த வில்லுப்பாட்டில் வருகின்ற சொற்குற்றம் பொருட்குற்றம் எக்குற்றம் இருப்பினும் எல்லாவற்றையும் மன்னித்து நல்லவைகளை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமா தலைவரே, இந்த நல்ல நாள்ல எங்களுக்கு நீங்க என்ன கதை சொல்ல போறீங்க? காதலா இல்ல வீரமா இல்ல சோகமா? என்னப்பா கல்வியா செல்வமா வீரமான்ற மாதிரி கேக்குற? நம்ம கான்செப்ட்ல நீ சொல்றதும் இருக்கு, நான் சொல்றதும் இருக்கு. அப்படியா? அப்படித்தான். முதல்ல நம்ம டைட்டில சொல்லுவோம், அதுக்கப்புறம் கதையை சொல்லுவோம். சொல்லுங்க தலைவரே. கதையை சொல்வோம், கதையை சொல்வோம், கதையை சொல்வோமே. ஆமா கதையை சொல்வோம், கதையை சொல்வோம், கதையை சொல்வோமே. திருந்திய உள்ளமென்ற கதையை சொல்வோமே. திருந்திய உள்ளமென்ற கதையை சொல்வோமே. கதையை சொல்வோம், கதையை சொல்வோம், கதையை சொல்வோமே. ஆமா கதையை சொல்வோம், கதையை சொல்வோம், கதையை சொல்வோமே. திருந்திய உள்ளம். ஆகா, தலைப்பை கேட்கும் போது இப்பயே புள்ள இருக்குதே. உள்ளும் இல்ல ஒரு மண்ணும் இல்ல. இது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நடந்த ஒரு உண்மையான ஒரு கதை. அப்ப சபையோரே, இது நம்ம ஜாதி கதை போல இல்ல? நீங்க வேற ஏமா கொட்டுன மலையில மதம் ஜாதி எல்லாம் வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு. அது சரிதான். கொண்டு வந்து மறுபடியும் நட்டு வைக்க வேண்டாம். நம்ம கொஞ்சம் வெளியவே நிப்போம். சரி வாங்க எல்லாம் போ. நீங்க எங்க போறீங்க? நீங்க தானப்பா வெளியே போன சொன்னீங்க. கதையில சொன்னப்பா. ஓ அப்படியா? அந்த குடும்பம் ஒரு அழகான கிராமத்துல வாழ்ந்து வந்தாங்க. அந்த கிராமம் எப்படிப்பட்டது தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. அந்த குடும்பத்துல 3 பேர் தான். கணவன், மனைவி, மகன். அப்போ அளவான சின்ன குடும்பம்னு சொல்லுங்க. எங்க அப்பா அம்மா காலத்துல 5-10 நிமிஷமா போயிட்டே இருக்கும்ல. அது தெரியாது எங்களுக்கு. வீட்டுக்கு வீடு அந்த காலம் இந்த காலம் அந்த காலம் அந்த காலம் ஒன்னே போதும் என்பது இந்த காலம் அது இந்த காலம் இந்த காலம் அது இந்த காலம். விட்டு
அப்பா பேரு குமார். அட்ரஸ் அக்க. தலைவரே, எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட்டு. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள டவுட்டா? கேட்டு. அது வேற ஒண்ணு இல்ல, அவரு வெறும் குமாரா இல்ல கொக்கி குமாரா? குமார் முஞ்சு குமார், வெறும் குமார் தான்ப்பா. அப்படியா? அதான் ஒரு ஃப்ளோல போகும்போது ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? அதானே எங்க விட்டான்? அதான் குமார் முஞ்சு குமார் கிட்ட. குமார் கிட்டயா விட்டான்? உங்ககிட்ட தானே விட்டான். அப்படின்றீங்க? அதுல தலைவரே, அப்பா பேரு குமார், அம்மா பேரு வனிதா, அங்க விட்டீங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேரு கிறிஸ்டி. இந்த அம்மா ஞாயிற்றுக்கிழமை தவறாம ஆலயத்துக்கு போவாங்க. வாயை திறந்தா வேத வசனம் கொட்டும். பாட்டு சத்தம் அவங்க வீட்டுல எப்பவுமே கேட்டுட்டு இருக்கும். சினிமா பாட்டு இல்ல, கிறிஸ்தவ பாட்டு. அவ்வளவு சத்தமாவா கேக்குது? ஊருக்கே கேக்குதுப்பா. கேக்கும் கேக்கும் ஆனா கேக்கும். அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே. அப்ப உங்க பக்தி உள்ள நல்ல விசுவாச குடும்பம்னு சொல்லுங்க. நீங்க வேற பார்க்கத்தான் அப்படி, ஆனா உள்ள ஒண்ணுமே இல்லை. அதுக்கு காரணம் அந்த அம்மாவுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இன்னொரு பேரா? அது நீங்களே சொல்லுங்க. வட்டிக்கார வனிதா. இது வட்டிக்கார வனிதாவா? அதுவும் நம்ம குடும்பத்திலயா? இதுக்கே ஆச்சரியப்பட்ட. அப்படி அந்த அம்மாவுக்கு ஒரு பாட்டே இருக்குல்ல. ஐயோ, வட்டி வட்டி என்று சொல்லி வந்து வரும் நம்ம வனிதா அம்மா. நம்ம வனிதா அம்மா. எதுலதான் விசுவாசி வாழ்க்கையில விசுவாசி விசுவாசி விசுவாசி. ஞாயிறுதோறும் ஆராதனை, வீட்டிலேயோ பெருரோதனை. வட்டி வட்டி என்று சொல்லி வாழ்ந்து வரும் நம்ம வனிதா அம்மா. நம்ம வனிதா அம்மா பேருலதான் விசுவாசி வாழ்க்கையில விசுவாசி விசுவாசி. வட்டிக்கார வனிதா அம்மா பணம் தேவைக்கு மிஞ்சி இருக்கு. பாரம்பரிய சொத்து வேற, புருஷன் ரிட்டையர்டு, பென்ஷன் வேற, பையன் இன்ஜினியர். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? வட்டிக்கு தான் விடுவாங்க. கரெக்டா பேசி காசு கொடுத்துருவாங்க, ஆனா கராரா பேசி வட்டி வாங்கிடுவாங்க. இதுதான் நம்ம வனிதா அம்மாவோட ஸ்டைல். இதெல்லாம் ஒரு ஸ்டைல். அம்மா பத்தி சொல்லிட்டீங்க, ஐயாவை கொஞ்சம். நீ வேற ஒன்னும் சொல்றது பேசா இல்லப்பா. எல்லா குடும்பத்தை போலதான், மனைவிக்கு அடங்கிய கணவன். அப்ப நம்ம ரெண்டோ மாதிரியா? ஏன்பா திடீர்னு என்னைய கொடுத்து விடுறீங்க? சொல்லுமா அவங்க ரெண்டுட்டாரு. ஊரே கரெக்ட்னு சொல்லுதியா? அது தெரிஞ்ச விஷயம் தானே. பிள்ளையாண்டா ஒருத்தர் இருக்கிறதா? அங்கதான் பிரச்சனை. இந்த பையனை நம்ம வட்டிக்கார வனிதாமா படிக்கிறதுக்கு அமெரிக்கா அனுப்பிச்சாங்க. அந்த பையன் அங்க போய் ஒரு வெள்ளைக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டான். அப்ப படிப்பை கரெக்ட் பண்ணல. கரெக்டா சொல்லிட்டீங்க. என்னது வெள்ளைக்கார பொண்ணா? ஐயோ, அவங்க நின்னா குத்தம் உட்காந்தா குத்தம் சொல்லுவாங்களே. மூலமா இருக்க போதுப்பா. அது வேற விஷயம். கொரட்டை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட அவங்க கேஸ் போடுவாங்கப்பா கோர்ட்ல. நீ ஏமா அமெரிக்காவுக்கு போற? போன வாரம் நம்ம ஒரு பேப்பரை பார்த்தா தலையில பேரு இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்காரன் விவகாரத்துக்கு கேட்டு இருக்கிறான். வீட்டுக்காரன் கேட்டான். இது என்னடா புது கதையா இருக்கு? தலையில பேனுன்னு சொல்லி வரது கேட்டாங்களா? தலையில முடின்னு ஒண்ணு இருந்தா தலைக்கு தலை 4 பேன் இருக்குதா செய்யணுங்க. நான் சொல்றது கரெக்ட் தானே? அட இத விடுங்க, நமக்கு பிடிச்ச சீரியலை டிவில போடலன்னு சொல்லிட்டு விவகாரத்து கேட்டு வந்து நிக்கிறாங்க. அடப்பாவிகளா, அது என்ன சீரியல்? எத்தனை மணிக்கு போடுறாங்க தெரியுமா? கொஞ்சம் இதை பிடிங்க. அது வந்து நான் ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக கேட்டேன் தலைவரே. எப்பமா ஜெனரல் நாலேஜ் சேர்த்தாங்க? அது எப்பயோ சேர்த்துட்டாங்க 1947. நீங்க இப்ப வந்து கேக்குறீங்களே தலைவர். நம்ம சீரியலே லெத்தா போயிட்டு இருக்குப்பா. சண்டைன்னா சட்டை கிரியத்தான் செய்யும். சீரியல்னா ரொம்ப லென்த்தா தான் போவோம். செம்ம டயலாக் என்னாச்சு? நோட் பண்ணுங்கயா, நோட் பண்ணுங்கயா. தலைவரே, நீங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ணீங்களா? நான் சபையிலேயே நோட் பண்ண மாட்டேன், என்னைய வந்து கேட்டுக்கிட்டு. இதை நான் நோட் பண்ணியிருக்கேன். நீ அதை மட்டும் தானே நோட் பண்ணுவ? ஆமா ஆமா. அந்த வனிதா அம்மா வீட்டுல நவோமின்னு ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருந்தா. வனிதா அம்மா அந்த பொண்ணை போட்டு நல்லா வேலை வாங்குவா. ஆனா சம்பளமும் கம்மி தான்.
பாவமா இப்படி ஒரு ஜென்மமா? வேலைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கறான்னு சொல்றாங்க. இவங்கெல்லாம் எப்படி வேதத்தை எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு போறாங்களோ? இதுதான்ப்பா உலகம். இத நம்ம சபையாருக்கு ஒரு பாட்டா சொல்லிடுவோமா? சொல்லிடலாமே. வேஷமாகவே மனிதன் திரிகிறான், சஞ்சலம் நிறைந்து இன்று வாழ்கிறான். வேஷமாகவே மனிதன் திரிகிறான், சஞ்சலம் நிறைந்து இன்று வாழ்கிறான். சேர்த்த செல்வம் கூட வரும் தெரியல, போகும் பாதை எங்க என்ன புரியல. சேர்த்த செல்வம் கூட வரும் தெரியல, போகும் பாதை எங்க என்ன தெரியல. எல்லா மனுஷனும் மாயே, எல்லா மனுஷனும் மாயே, மாயே, மாயே. தலைவரே, இது வரைக்கும் கதை நல்லா சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. மேல என்னாச்சுன்னு சொல்லுங்க. நம்ம வட்டிக்கார வனிதா அம்மா வீட்டுல திடீர்னு ஒரே பரபரப்பு. வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறது ஒரு பக்கம், உங்கள்கிட்ட வேலை ஒரு பக்கம், புது புது சோஃபா கட்டில் எல்லாம் வந்து இறங்குது. நம்ம நகோமிக்கு மூச்சு விட கூட நேரம் இல்லை. அப்படின்னா தலைவரே, கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு அவங்க ஆயத்தம் பண்றாங்க போல இருக்கு. நீ வேறம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. 10 வருஷமா பேசாம இருந்தானே நம்ம பையன், அந்த கிறிஸ்டி, அவன் சமாதானமாயி அவங்க கொண்டாட்டிய கூட்டுன்னு பசங்களோட இந்த வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு ஊருக்கு வரதா சொல்லியிருக்கான். அதான் அந்த தடபுடலா அப்ப ரொம்ப தடபுடலா இருக்குன்னு சொல்லுங்க. இருக்காது ஐயா, ஒரே ஒரு மகன்லே ஒரு குசியாத்தானே இருக்கும். என்ன நான் சொல்றது? நீ ஏமா இப்ப பட்டிமன்றத்துக்கு போறே? அதத்தான் அப்பயே கேன்சல் பண்ணிட்டாங்களே. நம்ம இங்க வந்துருவோம் கான்செப்டுக்கு. வந்துருங்க. இந்த நேரத்துல தான் நம்ம பூமி வீட்டுல ஒரு சோகமான ஒரு சம்பவம். தலைவரே, திடீர்னு நீங்க ஏன் சோகமாயிட்டீங்க? அதுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அந்த நகோமி வீட்டுல நகோமியோட மூத்த பையனுக்கு 10 நாளா காய்ச்சல். நகோமி வனிதாமா வீட்டுல வேலை செஞ்சதுனால பையனை ஒழுங்கா கவனிக்க முடியல. இப்ப அந்த பையனுக்கு மூளை காய்ச்சல்னு தெரிய வந்திருக்கு. நகோமி 2 நாளா வனிதாமா வீட்டுக்கு வேலைக்கே போல. வனிதா அம்மா நகோமி மேல செம்ம கோவமாகறாங்க. அப்போ அந்த வனிதா அம்மாக்கு நகோமியோட பையனுக்கு மூளைக்காய்ச்சல், அவன் வைத்தியசாலை இருக்கிறதெல்லாம் தெரியாத தலைவரே? தெரியுமா? நகோமி தான் தன் பக்கத்து வீட்டு பையன்களை சொல்லி இந்த மாதிரி விஷயத்த சொல்லி 2000 பணம் கேட்டு அனுப்பிச்சிருக்கா. அவ அப்படியே கொடுத்துட்டாலும் அதேதான் நடந்தது. அவ என்னதமா சொன்னா, ஏற்கனவே கொடுக்க வேண்டிய பாக்கி அதிகமா இருக்கு, அதுக்கு வட்டியும் வரல, அசலும் வரல, வேலை வேற அப்படியே நிக்குது, இவளுக்கு பணம் வேற வேணுமா பணம்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிட்டா. அன்பே இல்லாத கல்லஞ்ச காரியா இருக்கிறாள. கிறிஸ்துவ வாழ்க்கையில அடிப்படையே அன்புதானப்பா. அன்பை பத்தி ஒரு பாட்டு இப்படி சொல்லுது. ஒன்றே ஒன்றுதான், அது என்றும் தேவைதான், அது இல்லையெனில் வாழ்விலே துன்பம் துன்பம்தான், அது இல்லையெனில் வாழ்விலே துன்பம் துன்பம்தான். இறைவன் அருளும் அருள்தான், அது மனித உறவில் தெரியும். இறைவன் அருளும் அருள்தான், அது மனித உறவில் தெரியும். ஒன்றே ஒன்றுதான், அது என்றும் தேவைதான், அது இல்லையெனில் வாழ்வினிலே துன்பம் துன்பம்தான், அது இல்லையெனில் வாழ்வினிலே துன்பம் துன்பம்தான். ஒரு உண்மையை சொல்லணும்னா, என்னது? அப்ப இது வரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா? அடியாத்தி, இங்க பாரு, இவர் பொய்யாதான் சொல்லிட்டு இருக்காரா? அதான் நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேங்க. தலைவரே, பேச்சா இருக்கணும். இவருக்கெல்லாம் டைலாக் இருக்கா? சொல்லவே இல்லை. ஒரே ஒரு டயலாக், பாவம் இல்ல. நீங்க மட்டும் தானே கேள்வி கேட்காம இருந்தீங்க, நீங்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்களா? நாங்கள் சங்கத்துல இருக்கோம்ல, கேள்வி கேட்போம்ல. சங்கமும் சபையும் ஒன்னா சேர்ந்தாதான் சபை முன்னேற முடியும், அதை தெரிஞ்சுக்கோங்க. சரி, அதை விடுங்க. நகோமி நிலை என்னன்னு சொல்லுங்க. நெஞ்ச வரை படப்படுதுப்பா. ஐயா, பயப்படாதீங்க. முதல்ல நம்ம வனிதா வீட்டுக்கு போயிடுவோம், அதுக்கப்புறம் நகோமியை பத்தி பார்ப்போம். சரி வாங்க, எல்லாரும் போவோம் நகோமி வீட்டுக்கு. எங்கப்பா போற? நீ என்னப்பா போன்னு சொன்ன? போனா ஒன்னே போயிடுறதா? ஏதோ சின்ன பையன் பிரியாணி போடுறாங்கன்னு ஆசைப்பட்டு ஏந்துட்டாப்ல. தப்பா நினைச்சுக்காத. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? நீ கொஞ்சம் அடங்குமா, போல இருக்கேம்மா. எங்க விட்டா? அதான் ஃபர்ஸ்ட் நகோமி வீட்டுக்கு போலாம் நீங்க, நாங்கள் எழுந்திரிச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே உட்கார சொல்லிட்டீங்க. இந்த உண்மையை சொன்னோம்னா நம்மள லூசுன்றாங்க. சரி, இப்போ வனிதா வீட்டுல என்னதான் நடக்குது? கிறிஸ்துமஸ் இன்னும் 2 நாள் தான் இருக்கு. வனிதா வீடு சும்மா தக 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 மின்னுது. பையன் வேற வரான்,
மருமக வரா, வேற பசங்க வராங்க. வனிதாவை கையிலேயே பிடிக்க முடியல. அதான் சக்க. எங்களுக்கு இந்த வில்ல கூட கையால பிடிக்க முடியல, வனிதாவை பிடிக்க முடியுமா? வனிதா அப்படியே காத்துல பறக்குறா. அவளுக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. அவ புருஷன் தான் எங்க, அவரை பத்தி ஒண்ணும் சொல்லலையே நீங்க. அந்த பொண்டாட்டிமார்களுக்கு புருஷன் வீட்டுல இருந்தா என்ன, இல்லைனா என்ன? ஆமா ஆமா, அவ ஃபீலிங் அவனுக்கு நீ ஒண்ணு வருத்தப்படாதப்பா. அண்ணாச்சி, அது ஃபீலிங் கிடையாது, ஃபீலிங். கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொல்லுங்க. ஃபீலிங் நோ ஃபீலிங், நோ என்ன இங்கிலீஷ் பேச நடக்குது? அது ஒண்ணு இங்கிலீஷ் கிடையாது, இங்கிலீஷ். I think she is speaking British English. I don't know. We come to concept. What to do? சரி, கதைக்கு வரலாமா? வாங்க. இந்த நேரத்துல தபால்காரன் வனிதா அம்மா கிட்ட ஒரு லெட்டர் கொண்டு வந்து கொடுக்கறான். அதை படிச்ச வனிதா அம்மா உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இது அந்த அம்மாவுக்கு 3வது அட்டாக். ஐயோ ஐயோ, மயங்க போட்டு விழுந்துட்டாங்களா? அப்ப யாருமே உதவிக்கு வரலையா தலைவரே? ஐயா வேற வீட்டுல இல்ல. அக்கம் பக்கத்துல அன்பா இருந்தாதானே யாராவது உதவிக்கு வருவாங்க. கரெக்ட். இந்த அம்மா தான் எப்ப பார்த்தாலும் வட்டினே இருந்தாங்களே. ஆமா ஆமா, அப்ப யார் வருவா? கண்டிப்பா. இந்த நேரத்துல நகோமி எப்படியாச்சும் வனிதா கையில கால்ல விழுந்தாவது பணத்தை வாங்கிடணும்னு வரா. வந்த வனிதாவை பார்த்துட்டு அவளை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்துட்டு அங்க ஐயா கரெக்டா அந்த நேரத்துல வர நடந்த விஷயங்களை சொல்லிட்டு தன்னோட பையனோட நிலைமையை சொல்லிட்டு அவ கிளம்பி போயிடுறா. நகோமி யார் தான் உதவி செய்வாங்க? இந்த டைலாக் யாருப்பா சொல்லுவாங்க? நம்ம யார் தான் உதவி செஞ்சாங்க? உங்களுக்கு தண்ணி வைப்பா நினைச்சாலே. நீங்க அது வரைக்கும் அவ என்ன பண்ணுவா பாவம், முழங்கால் பண்ணி ஜெபம் பண்ணான். அண்ணாலும் அழுத குரல் கேட்ட ஆண்டவர் நம்மோடுதான், கண்ணீர் காண்கின்ற தேவன் என்னாலும் நம்மோடுதான். கலங்காதே, திகையாதே, ஆண்டவர் நம்மோடுதான், ஆண்டவர் நம்மோடுதான். அண்ணாலும் மகாரும் அழுத குரல் கேட்ட ஆண்டவர் நம்மோடுதான், கண்ணீர் கண்ணீர் காண்கின்ற தேவன் என்னாலும் நம்மோடுதான். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த வனிதா 2 நாளுக்கு அப்புறம் மயக்கம் தெளிஞ்சு டாக்டரை பார்த்து, டாக்டர் நீங்க மட்டும் இல்லைன்னா என் உயிரை காப்பாத்திருக்கவே முடியாது, நீங்க எனக்கு தெய்வம் மாதிரி அப்படின்னு சொல்லி அவளுக்கு நன்றி சொன்னான். அதுக்கு டாக்டர், நீ வேறம்மா, உன் வேலைக்காரி நகோமி மட்டும் இல்லைன்னா உன் உயிரை காப்பாத்திருக்க முடியாது, ஏன்னா அவதான் உன்னை கரெக்டான நேரத்துல கொண்டு வந்து இங்க சேர்த்தான்னு சொன்னான். அதை கேட்ட வனிதா உடனே மயங்கிட்டாளா? திரும்பவும் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கு பத்தி. நானும் சீரியஸா தான் தலைவர் பேசினேன். நானும் சீரியஸா தான்ப்பா பேசுறேன். நான் பேசுற டைலாக் எல்லாமே காமெடி ஆகிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? வனிதா நடந்த மீதி சம்பவத்தை தன்னோட கணவர் மூலமா அறிஞ்சுக்கிட்டு நகோமியை உடனே பார்த்தாவணும்னு நகோமி பையன் அனுமதிக்கப்பட்டிருந்த வைத்தியசாலைக்கு போறா. அங்க நகோமியோட பையனை பார்த்து அவளுக்கு தேவையான பண உதவி செஞ்சு நன்றியும் சொல்லி அவனுக்கு குணமாவதுக்கு உதவி பண்றான். நகோமி அவங்க பையன் பரிபூர்ணமா குணமான பிறகு வனிதா ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க பையனுக்காகவும் மருமகளுக்காகவும் பேரர்களுக்காகவும் வாங்கி வச்சிருந்த துணிமணிகள் தின்பண்டங்கள்லாம் கொடுத்து, இனிமேல் நீ என் வீட்டு வேலைக்காரி இல்ல, என்னுடைய மகள், இவங்க தான் என்னோட பேர பசங்கன்னு சொல்லி கட்டி அணைத்தார். தலைவர் அந்த பிரியாணி போட்டாங்களா? பிரியாணிலே இரு. வனிதா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு காலையில தன்னுடைய கணவரை பார்த்து, 2000 வருடங்களுக்கு முன்பு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த குடிசையில இருந்த அழுக்குகள் எல்லாம் நீங்கி அந்த குடிசையே தேவாலயமாக மாறியது. இன்று என் உள்ளத்தில் இயேசு பிறந்ததனால் என் பாவங்கள் எல்லாம் நீங்கி நான் சமாதானத்துடன் சந்தோஷமாகவும் இருக்கிறேன் என்று சொன்னார். எனது அருமை சபையாரே, நாமும் நம் உள்ளத்தில் இயேசுவை பிறப்பாராகில் நாமும் நம் சரீரமும் தேவாலயமாக மாறும். நம் நாடு இலங்கை, இந்தியாவில் பெற்றோர்களை இழந்த வறிய பிள்ளைகள், கணவன்மார்களை இழந்த விதவைகள் இருக்கிறார்கள். நாம் நம் குடும்பம் என்ற சிறிய வட்டத்திற்குள் இல்லாமல்
அவரின் நாம மகிமைப்பட பிறர் மீதும் அன்பு செலுத்துவோமாக. அதான் மெசேஜ் சொல்லிட்டாருல, வாங்க போவோம். ஆமா ஆமா, வாங்க வாங்க போவோம், பிரியாணி தீந்துற போகுது. உனக்கு யாருப்பா பிரியாணி போடுறேன்னு சொன்னா? தெரியாதா இது உனக்கு? தெரியாது. அந்த பாரு எழுத்தாப்புல மஞ்சள் கலர் சொக்கா போட்டு நிக்கிறாரு, அவருதான் சொன்னாரு. யாரு? இவரா? ஆமா அவருதான். இவரா? இவரு பிரியாணி போட்டுட்டாலும் நமக்கு வேற எப்ப பார்த்தாலும் சாண்ட்விச் எல்லாம் போடுறாரு. தெரிஞ்சிருச்சா? இந்த விட்ட நம்ம யூடியூப்ல போறதுக்கு முன்னாடி எடுத்துருவோம். நீ பாடி முடிப்போமா? இருப்பா, நம்ம பாஸ்டர் நினைப்பாரு ஒரு வழியா வில்லுப்பாட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமா அங்க போய் நிக்கிறாரு. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? அப்பாடா வில்லுப்பாட்டு முடிஞ்சு போச்சு, நம்மள ஒரு பயலும் கலாய்க்கலேன்னு நினைக்கிறதுக்குள்ள நாங்க கலாச்சிட்டோம்ல. ரொம்ப சந்தோஷம். சரி பாடி முடிப்போம். திருப்புடனே வந்து வில்லு பாட்டுக்கு